கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த நாள் திரும்ப இந்த இரவு வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஸோ காலையில் 2 ஆராதனையில் இருந்து திரும்ப சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியில் இருந்து ஸோ கண்டினியூவாக இன்றைக்கி வீட்டிலேயே போகாமல் இங்கேயே ஏதாவது சாப்பிட்டு அப்படி இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ நான் உங்களை வாழ்த்துறேன். ஆண்டவருடைய ஆலயத்தில் இருப்பது, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஸோ நமக்கு இந்த வருஷத்தினுடைய முடிவில் ஒரு பெரிய குட் நியூஸ், ரொம்ப சந்தோஷமான செய்தி பாஸ்டர் ஆல்ரின் ஜோசப் ஐயா நம்மோட இருக்கிறது. ஸோ அவர்கள் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு சர்ச்சில் மீட்டிங்க்காக அவங்க வந்திருந்தாங்க. ஸோ இந்த சாயந்தர டைம் மட்டும் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்க ஃபேமிலியாக எங்கள் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கும். அவங்கள பற்றி அறிமுகம்லாம் நமக்கு தேவையில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அவங்க மூலமாய் பேசுவார். அவர்களோடு சேர்ந்து நம்ம இந்த வருஷத்தினுடைய முடிவில் நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். உண்மையிலேயே ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மளை கொண்டு போகும்போது மகிமையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இனி இருக்கிற இந்த சின்ன நாட்களில் ரொம்ப ஒப்பு கொடுத்து ஒரு புது வருஷத்துக்காக நம்ம ப்ரிப்பரேஷன் ஆகும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். நமக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமேன். ஸோ பாஸ்டையா கையில் கொடுக்குற நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி Thank you Jesus. எழுந்து நிற்போம் கொஞ்ச நேரம். நாம் எழுந்து நின்று Thank you Jesus. ஷார்ப்பாக Thank you Jesus. Thank you Jesus. கரெக்டா? Thank you Jesus. கொஞ்சம் ஹைஸ் மட்டும் கூட்டுங்க, ஷார்ப் மட்டும். Thank you Jesus. உங்க மத்தியில் இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமென். அதுலேயும் நான் போன வாரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில். அப்போ உடுமலைப்பேட்டைக்கு நான் ஒரு கூட்டத்துக்காக வர வேண்டியது இருந்தது. அந்த மீட்டிங் முடிஞ்சு மாலை வேளையில் கோயம்புத்தூருக்கு போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை உயர்த்தாமல் எப்படி வர்றதுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்தேன். தெளிவாக என்னோட ஆண்டவர் பாஸ்டர் பென்ஸை நினைப்பூட்டி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவருடைய சமூகத்தை கொஞ்ச நேரம் இங்கே உயர்த்தி ஆண்டவர் இங்கே ஆராதிக்க ஆண்டவர் என்னை ஏவினார். நான் உடனே பாஸ்டர் இடத்துல தொடர்பு கொண்டு, பாஸ்டர் நான் கோயம்புத்தூருக்கு என்ன போன வருஷம் 2 முறை அவர் கூப்பிடும் போதில் என்னால் வர முடியல. வெளிநாட்டுக்கு போகும்போது எங்கே இல்லை பாஸ்டர், இங்கே வெளிநாடு போகும்போது எனக்கு. ஆனால் எனக்கு தெரியாது உங்களுக்கு காலையிலேருந்து ப்ரோக்ராம் இருக்கும், பாவம் நீங்கள் இங்கே இருக்கிறது. ஆனால் இது ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். இளைஞர்கள் இளைப்படைந்து வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஷார்ப் ஹைஸ் மானிட்டர் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோறும். நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பாஸ்டர் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி இதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்க வாங்கன்ட்டாங்க. ஆனால் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், 1000 நாட்கள் வேறு இடத்துல இருப்பதை பார்க்கிறோம் ஆடை பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள். ஆமென் சொல்லுங்களேன். இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு உயரத்தில் உங்களை பறக்க வைக்கும்படி கர்த்தர் காத்திருக்க பண்ணுகிறார். கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே,
உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, உன்னதமானவரே, எங்கள் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, எங்கள் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். தேங்க்யூ அப்பா. வணங்குகிறோம், உம்மை முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. எழுந்தருளும் எங்கள் ஆண்டவரே, எழுந்தருளும் எங்கள் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ. எழுந்தருளும் எங்கள் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ. எதிரியின் கை ஓங்க விடாதேயோ. எதிரியின் கை ஓங்க விடா. உன்னதமானவரே, ஜீசஸ், எங்கள் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, எங்கள் உறைவிடமே நீர்தானே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஜீசஸ். ஷக்கதலரபகதுருகுமுல் ரிபகதனகபலரப. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மகபகதலரபகதுலு ஷிகதனவா. நாடி தேடி வரும் மனிதர்களை, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவ. கைகளை உயர்த்தி உன்னதமானவரே, ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். மானிகா, மானிகா. ஜீசஸ், ஜீசஸ். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Jesus, Jesus, Jesus. உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. ஜீசஸ், ஜீசஸ். உயர்த்து
Jesus, Jesus, Shakadalara Bahatoloro Koboloro, Jesus, 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 அந்த நாமத்தை சொல்லுங்க. Jesus, Jesus, அந்த நாமத்தை வாயில சொல்லுங்க. Jesus, 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 Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Jesus, 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 Jesus. இந்த நாமத்தை உயர்த்தி உயர்த்தி Jesus, ஏசையா உமக்கு மகபஹதுலரபோ ஷிகதனரபா லே மனகதரபா ஏசையா Jesus, ஏசையா நந்தி ஏசையா ஏசையா ஷகதன கபலஹ துருபோ லிகமன கபரபா யேசுவா யேசுவா உங்க நாமம் பலத்த துருகம் யேசு அகபா ரிகபனகபா உங்க நாமம் பலத்த துருகம் நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம். அதனாலதான் ஓடி வந்திருக்கிறீங்க. நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். இந்த வசனம் தான் ஆண்டவர் எனக்குள்ள தெளிவா ஏவுகிற வசனம். 91 சங்கீதத்துல 14வது வசனம் எப்படி சொல்லுது? Because he set his love upon me. அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். நான் அவனை விடுவிப்பேன். கைதட்டி தேங்க்யூ தேங்க்யூ. கொஞ்சம் ஷார்ப்பாக்க. ஷார்ப்பா தேங்க்யூ ஜீசஸ். ஷார்ப்பாக்க தேங்க்யூ ஜீசஸ். அது ஆங்கிலம் அப்படி சொல். Because he set his love upon me. இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நீங்கள் எத்தனையோ காரியங்களை யோசிக்கலாம். இல்லை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்ததுனால வீட்டில் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அவரிடத்துல வாஞ்சையா இந்த மாலை வேளையில ஓடி வந்ததுனால அவர் சொல்லுகிறார், பிகாஸ் he set his love upon me. நான் அவனை விடுவிப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? விடுவிக்க போகிறான். விடுதலையின் மாலை இது. விடுதலையின் மாலை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். You shall be free indeed. Laka mataraba hatuloro shekanara hadara makadana hadaraba ummil வாஞ்சையா இருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாய். Because I love you அப்பா, என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். அந்த நாமத்தை உயர்த்தும். யேசுவா 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 உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா
முறையும் நான் சாயங்காலம் ஏறினப்போ இதே பாட்டை தான் பாடினேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, இதே வார்த்தையை தான் நான் சொன்ன ஞாபகம் இருக்கு. என்னால் நிச்சயமா சொல்ல முடியும், நீங்க அவரை லவ் பண்ற ஒரு சபை, அவரை லவ் பண்ற. ஆமென் சொல்லுங்களேன், கை தட்டிட்டே சொல்லுங்க, நான் உங்களை லவ் பண்றேன் ஆண்டவரே, we love you அப்பான்னு சொல்லுங்க. உங்களை நான் நேசிக்கிறப்பா, நேசிக்கிறப்பா, நேசிக்கிறப்பா. கை தட்டிக்கிட்டே ஜீசஸ் 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 அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அப்படியே சந்தோஷம், துள்ளல் ஒரு பொங்கும். சொல்லுங்க ஜீசஸ் 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 ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல எங்களை காத்தவரே, தகப்பன் ஒரு பிள்ளையை சுமப்பது போல எங்களை இந்த 12வது மாதம் நாங்க இந்த நாள்ல இந்த நேரம் வந்து நிக்கிற வரை சுமந்தவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ் 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 ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படி சொல்லுங்க வாயில, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க். அப்படி சொல்லும் போதே நீங்க அனுபவிக்க முடியும். அவரை அட்ரஸ் பண்ணி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கவனிங்க, இப்படி சொல்லும் போது தான் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். இப்போ பாருங்க, நான் பொதுவாக பேசுகிறேன், திடீர்னு பாஸ்டர் பென்ஸ் பாஸ்டர் அப்படின்னா அவருடைய பார்வை அவருடைய காதலை என் பக்கம் திரும்பிடும். ஏன்னா நான் பர்சனலாக அட்ரஸ் பண்ணுறேன் இல்லையா? அப்போ நமக்குள்ளே வாழ்கிறவரை தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொன்னும் போது உடனே கனெக்ட் ஆயிடுவார். அப்படி தான் அனுபவிக்க முடியும் பிரசன்ஸை. தேங்க்யூ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். கிறிஸ்மஸ், கிறிஸ்துவின் பிறப்பு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நற்செய்தி. சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன தெரியுமா? அதை தான் கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்களை பார்த்தும் சொல்ல விரும்புகிறார். குழந்தை பிறந்திருக்கு. தூதர்கள் தரிசனமாகி மேய்ப்பர்களிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை பார்த்து இந்த மாலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். யோசேப்பை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஐயப்படாத, அவளை சேர்த்துக்கொள்ள என்ன செய்யாத. நம்ம தமிழ்ல சொன்னா பயப்படாத. மரியாளை பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாத. ஏன்னா மரியாளுக்கு பயம் வந்துருச்சு, இது என்ன மாதிரி வாழ்த்தோ தெரியலையேன்னு சொல்லி ஒரு பயம் வந்துருச்சு. உடனே தூதன் சொன்னார், பயப்படாத. கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, பயப்படாத. கிறிஸ்மஸ் நல்ல செய்தியே, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குகிற நல்ல செய்தி என்ன? உன்னை காப்பாற்ற ஒருவர் பிறந்து விட்டார். உன்னை காப்பாற்ற தாவீதின் ஊரிலே இரட்சகராகிய கிறிஸ்து, அப்படின்னா காப்பாற்ற ஒருத்தர் பிறந்துட்டார். கைதட்டி சொல்லுங்க ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் பேரு ஜீசஸ். இரட்சகர்னா ரொம்ப தூய தமிழ். நம்ம கொச்ச தமிழ்ல சொன்னா காப்பாற்றுகிறவர். பக்கத்துல யாரையா பார்த்துருங்க, உங்களை காப்பாற்ற ஒருத்தர் பிறந்து வந்திருக்கிறார. ஆமா, நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, எனவே பயப்படாதீங்க, எனவே பயப்படாதீங்க. எஃப் மேஜர். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு இந்த மாலை வேளையில வேற ஆசையெல்லாம் கிடையாது. நான் கொஞ்ச நேரம் உங்களோட சேர்ந்து அவர் சமூகத்தை கொண்டாடணும், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்களேன். வருஷ கடைசியில நிக்கிறோம், அவரை கொண்டாட கொண்டாட பிசாசு வெக்கப்பட்டு ஓடுவோம். ஹல்லேலூயா. எனவே அந்த செய்தி நற்செய்தி, ஃபர்ஸ்ட் குட் நியூஸே பயப்படாதீங்க. ஆமென். தாவீதின் ஊர்ல அந்த மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் ராத்திரியெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தரிசனமாகி தூதன் சொல்றார், பயப்படாதீங்க, do not fear. ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க. நம்ம பதிலுக்கு சொல்ல போறோம், பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா, பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. ஏங்க
உண்மையிலே நீங்க காலையில நீங்க தான் இருக்கீங்களா? ஆனா நீங்க நல்லா சாப்பிட்டு தூங்கி எதிர்த்து தெம்பா வந்த மாதிரில கை தட்டுறீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற உண்மையிலே உங்களை பார்த்தா புது வேலை நடக்குது. ரெடி, 1 2 3 கோ. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. ஓஹோ பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. கேடகம் நீ மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி. கேடகம் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை. சிரிச்சுக்கிட்டே பாடுங்களேன். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, கொண்டாடும் அவரை. என் கர்த்தர் ஆதரவா ஜீசஸ். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர். பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஜீசஸ். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா. உண்மையிலே எத்தனை பேருக்கு பயம் இல்லை? ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்ட கை தட்டுங்க. சந்தோஷமா? இந்த பாட்டை நான் எப்போ எழுதுனேன்னா, இந்த கீபோர்டு வாசிக்கிறாரு டெரி, இவர் வந்து முழு நேர ஊழியர் 8 வருஷமா என் கூட இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இவருக்கு திருமணம் பொண்ணு பார்க்க போனோம். அப்போ நிறைய பேர் சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் வேலையில் உள்ள பொண்ணை பாருங்க, இல்லைன்னா ஊழியக்காரன் பாடு திண்டாட்டான். ஊழியக்காரன்னா என்ன வேலை, என்ன என்ன மனைவி வேணுமா? கவர்மெண்ட் வேலை உள்ள மனைவியை பாருங்க, இல்லைன்னா ஊழியக்காரன் பிழைக்க மாட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க. அப்பதான் ஆண்டவரே, நம்ம ஊழியத்தை நம்பி உங்களை நம்பி வந்திருக்கான், நீங்க தான் எங்களுக்கு கைமாறு. ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தம் தான், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருப்பேன். நான் உனக்கு ஷீல்டு. ஒரு மொழிபெயர்ப்பு, ஐ வில் பி யுவர் ஷீல்டு அண்ட் எக்ஸீடிங்லி கிரேட் சாலரி இருக்கு. நான் உனக்கு சம்பளமா இருப்பேன், நான் உனக்கு கைமாறா இருப்பேன். எனவே இந்த பாட்டு, பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. ஓஹோ பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர். சந்தோஷமா? பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர். ஓஹோ பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர். என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்வி. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை. நீங்க சொல்லுங்க. நீ கேடகம் நீ. சிரிச்சுக்கிட்டே பாடணும். கைமாறு நீ, அஞ்சிட மாட்டே. கவனிங்க. உங்களுக்கு தெரியுமா, துதி ஒரு பயங்கரமான ஆயுதம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, ஒடுங்கின ஆவிக்கு பதில துதியின் உடைய போற்று. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை ஒடுக்குது, அப்ரஸ் பண்ணுது. ஸ்பிரிட் ஆஃப் அப்ரஷன் ஒடுக்கும். அப்படியே என்ன பண்ண போற என்ன பண்ண போற என்ன பண்ண போறன்னு ஒடுக்குகிற ஆவிக்கு அவர் பதிலடி கொடுக்கத்தான் துதியின் உடையை போற்றி விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட கர்த்தர் பாலகர் வாயிலே பலன் உண்டு பண்ணுகிறார். அதுதான் துதி. எனவே உங்க வாய் மட்டும் பாடக்கூடாது, உங்க முகமும் பாடணும். சிரிச்சுக்கிட்டே சேர்ந்து, பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர். பயமில்லையே எதிர்கால பயம்
பயமில்லையே பயமில்லையே. ஒடுங்கின ஆவி ஓடி போகட்டும், உங்களை ஒடுக்குகிற ஆவி ஓடட்டும். பயமில்லையே எதிர்கால என் கர்த்தர் ஆதரவா இருப்பது. கேடகம் நீ கேடகம் நீ மகிமையும் நீ சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி. கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி. என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. தைரியமா சொல்லுங்க. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர. ஜீசஸ் மகபகதனலரபா ஷிகதனரமா. கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு. அஞ்ச மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி. கேடகமே கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ தலை நிமிர. எத்தனை பேர் சொல்லுங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க தான் எனக்கு கிடைச்ச சிறந்த கைமாறு, என்னுடைய பெஸ்ட் கைமாறு நீங்க தான். நீங்களே என் கூட இருக்கிறதற்காக நன்றி அப்பா. என் தலையை நிமிர பண்ணுகிறவரே, என் பாடல் நீர்தான், என் பலன் நீர்தான், என் ரட்சிப்பு நீர்தான். தேங்க்யூ அப்பா. நான் மேன்மை பாராட்டுவது வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் மேன்மை பாராட்ட எனக்கு ஒரு காரணம் இருக்குன்னா, நீங்க எனக்கு கைமாறா வந்ததுதான், நீங்க என் ஜீவனின் பலனா வந்ததுதான், நீங்க என் ஆதாரமா வந்ததுதான், என் வாழ்க்கையின் அஸ்திவாரமா வந்ததுதான். தேங்க்யூ அப்பா. கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ். கைதட்டி ஜீசஸ். அந்த நாமத்தை சத்தமா சொல்லுங்க. ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் 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 சொல்லுங்க. ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். திரும்ப ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். சொல்லாத ஆவிகள் புறப்பட்டு வெளியேறட்டும். இந்த நாமத்தை சொல்ல சொல்ல. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். திரும்ப ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. ஓஹோ பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர். ஓஹோ பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே. என் நல்ல மேய்ப்பர் நீ என் முன் செல்கின்றீ, பசுமையாக நடத்திடு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் நல்ல மேய்ப்பர் நீ என் முன் செல். 2025 பசுமையாக நடத்திடு. திரும்ப சொல்லுங்க. என் நல்ல மேய்ப்பர், என் நல்ல மேய்ப்பர் நீ என் முன் செல்கின்றீ, பசுமையாக. பக்கத்துல பார்த்து கேளுங்க. 2025 எப்படி இருக்க போகுதுன்னு கேளுங்க. 2025 ஒரு 2-3 பேர்கிட்டயாவது கேளுங்க. 2025 எப்படி இருக்க போகுது சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. நீங்க நினைச்சதை விட, நீங்க வேண்டிக் கொண்டதை விட உங்கள் நல்ல மேய்ப்பர் உங்களை பசுமையான ஒரு ஆண்டிற்குள்ள அமைதியான தண்ணீர் உள்ள நதிகள் அண்ட கொண்டு போய் விட போகிறா. கைதட்டி நல்ல கைதட்டி ஜீசஸ்
காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு நல்ல மேய்ப்பர். நானே மேய்ப்பர்னு சொல்லியிருக்கலாம்ல. என்ன சொன்னார்? நானே நல்ல மேய்ப்பர். அவன் சொல்றான், என்ன சொல்றாரு? நானே என் ஆடுகளுக்காக நான் ஜீவனையே கொடுப்பேன்ட்டார். உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி, அது பரிபூரணப்படும்படி. அப்படின்னா ஐ கேம் டு கிவ் லைஃப், லைஃப் இன் அபண்டன்ஸ். லைஃப்னா என்ன அர்த்தம்? ஜீவன்னா இந்த உயிர் மாத்திரம் இல்ல, நீங்க வாழ்க்கையில எல்லா உங்க பொருளாதாரத்துல சிலர் மரணத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில மரணத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்க கணவனுடைய தொழில, கணவனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில மரணத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், இயேசு அதை ஜீவனால் நிரப்பும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் நல்ல மேய்ப்பர் நீ, என் முன் செல்கின்றே, பசுமையாக நடத்திடுவே. நல்ல மேய்ப்பர் நீ, என் முன் செல்கின்றே, பசுமையாக. என் வீழ்ச்சி எதிர்பார்க்கிற எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வே. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர. எதிரிகளின் முன்னே, எதிரிகளின் முன்னே, எதிரிகளின் முன்னே, எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்தி. கேடகமே, கேடகமே, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறனே. அஞ்சிட மாட்டே. ஷகதனகபலரபா லகமனபா. துதியினுடைய போத்த டிப்ரெஷன், ஆபரேஷன்ல இருந்து விடுதலை. ஷிகலகனபா. அஞ்சிட மாட்டே. என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனால் பயமில்லையே. எதிர்கால ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவா. ஓ பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, கர்த்தர். இன்னொரு வாய்ப்பு நான் உங்களுக்கு தர்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து, சிலர் பாடல, சிலர் பாட்டு கேட்குறீங்க. நான் சொல்றேன், நீங்க பாடினதான் அனுபவிக்க முடியும். பாலகர் வாயிலே கர்த்தர் மேல நோட்டு பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு விரோதமான ராஜ்யங்கள், ராஜாக்கள், அந்த மேன்மக்களுக்கு விலங்கு போட, அவர்களுக்கு எதிரடியான நியாய தீர்ப்பை செலுத்த கர்த்தர் நம் வாயிலே துதியையும் நம் கையில இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தையும் கொடுத்திருக்கிறார். எனவே நீங்க வாயை பயன்படுத்தணும். எத்தனை பேர் சேர்ந்து பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, எனக்கு பயம் இல்லை. அறிக்கை செய்யுங்கள். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவா. ஓ பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா. காரணம் என் கேடகம், கேடகம் நீ, மகிமை நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறனே. அஞ்சிட மாட்டே. என்னுடனே இருப்பதனா. கேடகம் நீ, மகிமை நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறனே. அஞ்சிட மாட்டே. என்னுடனே இருப்பதனா. கடைசி ஒரு பயமில்லையே, 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 பயமில்லை. ஜீசஸ்னே, உன் வார்த்தையின்படி ஆகட்டும், உன் விசுவாசத்தின்படி ஆகட்டும். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. நல்ல கை தட்டி, என் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறபடியா. கை தட்டிட்டு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். எதிர்கால பயமில்லை. கை
தள்ளிக்கிட்ட ஜீசஸ் ஜீசஸ். இந்த பயம் யோவான் எழுதுகிறார், வேதனை உள்ளதான். Fear torments என்று எழுதியிருக்கு. Fear பயம் அப்படியே ஆட்டி படைக்கும். அந்த பயத்தை நீங்க விரட்டணும்னா நம்ம விரட்டுறதுக்கு ஒரே வழி துதிதான். கர்த்தரை உயர்த்துகிற துதிதான். ஒடுங்கின ஆவியை ஓட வைக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஆயுதம் துதியின் உடைதான். கைதட்டி ஜீசஸ் ஜீசஸ் அவரை சொல்லி சொல்லி துதிக்கிறதா. ஆமென் சொல்லுங்களேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே. இதை பயத்தில் எழுதின ஒரு பாட்டு தான். வனாந்தரத்துல எதிரி துரத்த தாவீது பாடுற ஒரு பாட்டு. தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இந்த நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து, நீங்கள் அப்படித்தானே காலையிலிருந்து ஆசையா இருந்து, ஆசைப்படுறவங்களுக்கு கிடைக்கிற பரிசு உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமையும் கண்டே இந்த மாலை வேளையிலே உங்களை பார்க்க வைப்பாராக. கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லார். இப்படியே உம்மை பார்க்க ஆசையா இருந்து சொல்லுங்களேன். இப்படியே உம்மை பார்க்க ஆசையா, சத்தமா சொல்லுங்க. இப்படியே உம்மை பார்க்க ஆசையா இருந்து. எத்தனை பேர் அவரை பார்க்க ஆசையா வந்திருக்கிறீங்க? நானே இன்னைக்கு சாயங்காலம் உங்க கூட நின்று பாடுறது ஆராதிக்கிறதுக்கு காரணம் ஆசை தான். என்ன ஆசை? உம்முடைய மகிமையை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய மகிமையும் வல்லமையும் கண்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது. ஆமென் சொல்லுங்களேன். 63 சொல், ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமென் சொல்லுங்க. என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி 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 கைதட்டுவேங்கிறார். கைதட்டி ஜீசஸ் ஜீசஸ் கைதட்டி சொல்லுங்க. ஜீசஸ் 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 ஜீசஸ். அடுத்தது சொல்றாரு. இது என்ன செய்தான்? ஒரு திருப்தி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒரு திருப்தி. சத்தமா சொல்லுங்க. திருப்தி. என்ன திருப்தி தெரியுமா? நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமால அப்படியே ஒரு திருப்தி. நான் சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு நிலம் கொடுத்தாலும், எவ்வளவு பொண்ணு கொடுத்தாலும், எவ்வளவு பட்டு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு திருப்தி அவரை நீங்கள் அனுபவிக்கும் போது கிடைக்கும். கைதட்டி ஜீசஸ் ஜீசஸ். அப்புறம் சொல்றாரு, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமத்தில் எனக்கு கனவுல நீங்க தான் வர்றீங்கிறார். ராச்சாமத்தில் உம்மை தியானிக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. நீர் எனக்கு துணையா இருக்கிறபடினாலே உமது செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுவேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொள்ளுகிறது. காரணம் என்ன தெரியுமா? உங்க வலது கரம் தான் என்னை தாங்குது. எத்தனை பேர் சொல்லுவீங்க உங்க வலது கரம் தான் என்னை தாங்குது? இந்த 2024 கடைசியில நான் நிர்மூலமாகாம இருக்கிறேன்னா
என் சவால்கள் மத்தியிலே, என் பிரச்சனைகள் மத்தியிலே உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறவர்கள் கைகளை பலமாய் தட்டி, உங்க வலதுகரம் என்னை தாங்குது, உங்க வலதுகரம் என்னை தாங்குது. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. அனுபவிச்சு பாடுங்களேன். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, எனக்கு நீங்க தான் துணை, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை, கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவர் நம்பி இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்கா இஸ்ரவேலை காக்கிறவரே, நீர் உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை, உங்களை நம்பி நம்பி இளைப்பாறுகிறேன். மறைவிடமே, மறைவிடமே, ஆராதனை உறைவிடமே, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? என் அடைக்கலமே, நான் ஓடி புகுமிடமே, உமக்கு ஆராதனை. மறைவிடமே, ஆராதனை உறைவிடமே, உமக்கு ஆராதனை. அடைக்கலமே, ஜீசஸ் புகழிடமே, உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. ஜீசஸ், ஜீசஸ், உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? நீர் எனக்கு துணையா இருக்கிறபடினா உம்முடைய சட்டைகளின் நிழல்ல நான் I rejoice. களி கூறுகிறப்பா. சங்கபகதலரபா ஏகமனகபா. மறைவிடமே, மறைவிடமே, என் முறைவிடமே. ஜீசஸ், ஜீசஸ் அடைக்கலமே. ஆராதனை புகழிடமே, உமக்கு மறைக்கிற மறைவிடமே. மனுஷனுடைய அலங்காரத்துக்கு, கொடுமையான மனுஷர்களுக்கு, நாவுகளின் சண்டைகளுக்கு என்னை மறைக்கிறவரே, மறைவிடமே, அடைக்கலமே. ஆராதனை புகழிடமே, உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு. என்னை நேசிக்கும் இயேசுவே ஜீசஸ். உங்க சட்டைகளின் நிழல்ல ஆரோக்கியம் உண்டு, ஆரோக்கியம். ஆராதனை, ஆராதனை. சட்டைகளின் நிழல்ல ஆரோக்கியம். ஹீலிங், ஹீலிங் அண்டர் ஹிஸ் விங்ஸ். ஆராதனை.
உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே, தேங்க்யூ அப்பா. ஆராதனை உமக்கு, என்னை ஆதரிக்கும். எப்படி சொல்லுங்களேன்? பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமானவரே, அடைக்கலமான என் தாவரமே, அணுகாமல் காப்பவர் ஜீசஸ். அடைக்கலமான என் தாவரமே, எதுவும் அணுகாமல். கைகளை உயர்த்தி மறைவிடமே, ஷாக்கமனபா ரேப்ரகதனபா ஏக்லமனபா ஹெதனபா ஜீசஸ் புகழிடமே உமக்கு. மறைவிடமே, மறைவிடமே, ஆராதனை என் உறைவிடமே உமக்கு. ஆராதனை அடைக்கலமே, ஜீசஸ் புகழிடமே உமக்கு. ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே, ஜீசஸ். ஷிகபனகதலரமனகபா ஏகதலரமனபா. கடைசி எப்படி சொல்லுங்க? இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நான் செய்த நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இந்த பூமி அப்படிதான், துரோகங்கள் நிறைந்தது. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே நீங்க மட்டும் துணை நின்று. தேங்க்யூ அப்பா. தேவித்தாவல் நேசிக்கு என் நேசரே, என்னை என்றும். எல்லாரும் சொல்லுங்களேன், துரோகங்கள் நிறைந்த இந்த பூமியிலே, துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தேவித்தாவல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. கடைசி கரங்களை வைத்து மறைவிடமே, ஜீசஸ். ஷாக்கபலகதொனரோபோ ரிகமனகதுலரபா ஏ மஹதலரபா மக்ரபலகதுரோபோ ஷீமனகதுலரபா ஏகபகதரபா. மறைவிடமே, மறைவிடமே,
கதனவா அடைக்கலவே அடைக்கலவே ஆராதனை புகழிடமே. கடைசி ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை என்னை ஆதரிக்கும் ஆராதனை ஆராதனை உமக்கு ஷாக்கதனக போலோரோகோ போரோபோ ஏகமக தொலோரோபோ ஷிகனக பலரக துரோபோ ரேமனக தலரகபா. நீதியின் சூரியன் உதித்திருக்கிறார். அவருடைய செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியம், இந்த சிறகுகள் நிழல்ல ஆரோக்கியம் உண்டு. அந்நிய பாஷை பேசுங்க, ஒரு 2 நிமிடங்கள் அந்நிய பாஷை பேசுங்க. ஆரோக்கியம் ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியம். கை தட்டிக்கிட்டு அந்நிய பாஷை பேசி பேசி கொஞ்ச நேரம் அந்த நிழலை அனுபவிப்போம். அந்த நிழலை அனுபவிப்போம். இது அனுபவம். It's an experience. Lamana haturo shakana kabalara rakatara Jesus lemana gadaraba rakatana raba. ரண வைத்தியர் மன காயங்களுக்கு ரக்கனா கதலோரு ஷேனா கதலா நீலயாத்தின் விசின் தைலம் ரண வைத்தியர் கொண்டு வந்திருக்கிறார். மன காயங்களை ஆற்றுகிறார். இதுவரை கொடுத்தது அல்ல, இனி நீ பல மடங்கு அதிகமாய் கனி கொடுப்பா. பல மடங்கு அதிகமா. much more fruitfulness. shakana bala rabagatono rekatana raba shamanagaba livanagaba ekhadanaba. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் ஒரு நிமிடம் கை தட்டி வாய் திறந்து அந்நிய பாஷை பேசி ஆவிக்குள்ளாகும். ரக்கமன பலரபா சிவன மகதலரமன கபதலரப மதுரோ ஏசையா ஏசையா ஜீசஸ் ஜீசஸ் ஷக்கபஹதுரு. அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். சுருக்கமா லபஹதுரு மகதனபா ஜீசஸ். ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை சமீபமாய் தந்து ஒரு வெளிச்சத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு கிறிஸ்மஸை குறித்த ஒரு வெளிச்சத்தை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வாய் திறந்து தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் அவரை அனுபவிக்கிறீங்க? அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அது ஒரு பெரிய மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். பூர்வ காலங்களிலிருந்து மறைக்கப்பட்டு இப்பொழுது வெளியரங்கமாக்கப்பட்ட ஒரு சீக்ரெட், ஒரு மிஸ்ட்ரி, புதிர். என்ன ரகசியம்? மகிமை நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கை தட்டிட்டு சொல்லுங்க எனக்குள்ளே வாசம். சொல்லுங்களேன் எனக்குள்ளே. சத்தமா சொல்லுங்களேன் எனக்குள்ளே. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறா. அவர் சொல்லியிருக்கிறார் கொரிந்தியருக்கு 6 எழுதியிருக்க, நான் அவர்களுக்குள் உலாவி அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுடைய தேவனாயிருப்பேன். உங்களுக்கு தெரியுமா, நீங்க பாட 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 அவர் உங்களுக்குள்ள உலாவறதை அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நேரம் நம்ம துதிக்கும் போது பாடும் போது அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அவர் உலாவறதை அனுபவிக்க முடியும். அவரை துதிச்சு வசனத்தை சொல்லி அறிக்கை செய்து அந்நிய பாஷை பேசி துதிச்சு ஆராதிச்சு, ஐதர் கருத்தோடு ஆராதிச்சாலும் சரி ஆவியில ஆராதிச்சாலும் சரி அவரை அனுபவிக்க முடியும். ஆமென் சொன்ன வேடிக்கை எப்படி சொல்லுவேன், நம்ம ஃபேன் சுவிட்ச் போடணும், அதே டோன்ஸ்ல எப்படின்னு நம்ம ஃபேன் சுவிட்ச் போடும் போது உங்க கண் எங்க இருக்கும்?
ஃபேன் சுவிட்ச் போடும்போது கண் எங்கே இருக்கும்? நிறைய பேருக்கு சுவிட்ச் மேலே தான் கண் இருக்கு. அப்படி சுவிட்ச் மேலே கண் இருக்காது, இப்படியே பார்ப்போம் இல்லையா? சுவிட்சை போட்டு இப்படி பார்ப்போம், ஃபேன் சுத்துதா சுத்தல. அப்படிதான் கர்த்தரை துதிக்கிற துதி ஆராதிக்கும் போது அழகா பாடுறதுல கண் இருக்கக்கூடாது. அவன் அவர் உலாவுறதுல ஃபேன் சுத்துதான்னு கண் இருக்கான். கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ். அதனாலதான் கண்டமணிக்கு நானே பாடுறதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. கண்டமணிக்கு பாடிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா என் கண்ணு பாட்டில் இல்லை, என் கண்ணு உலாவுறவர் மேல இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் தான் அவருடைய அந்த பிரசன்னம் தான் நமக்கு பூரிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். மகிழ்ச்சி, இளைப்பா, நம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தங்கிறார். அப்ப நம்ம துதிக்கும் போது நம்ம கண் எங்க இருக்கணும்னா உலாவுறாரா? சில நேரங்களில் சில பாடலை ஆரம்பிச்ச உடனே தெரியாது, அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது இல்லை, பாட்டையாவது மாத்திரணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்லுவேன், when he is pleased you will enjoy the presence. when he is pleased சொல்லுங்களேன். when he is pleased, சத்தமா சொல்லுங்க, pleased. அவரை ப்ளீஸ் பண்ணா நீங்க பிரசன்ஸ் அனுபவிக்கலாம். அவரை ப்ளீஸ் பண்ற பாட்டை பாடுனா நீங்க பிரசன்ஸ் அனுபவிக்கலாம். அவர் ப்ளீஸ் பண்ற செயல்களை செய்தா நீங்க பிரசன்ஸ் அனுபவிக்கலாம். அவர் ப்ளீஸ் பண்ற இடத்துக்கு போனா நீங்க பிரசன்ஸ், ரெண்டுமே பீ தான். when he is pleased you will feel the presence. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை நான் அனுபவிக்கல, இதுவரை நான் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்துவ வாழ்க்கையை அவரோடு வாழுகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லைஃப். அவர் இல்லைன்னா அது கிறிஸ்தவமே இல்லை. கிறிஸ்தவ மதம் கிடையாது. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜியன். கிறிஸ்டியானிட்டி இஸ் எ லைஃப் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஏசாயா எழுதுகிறார், சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய. அப்படின்னா ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, யுவர் கிரியேட்டர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட். இந்த ஹஸ்பண்டோட வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு தான் கிறிஸ்டியானிட்டி. கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கைதட்டி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்க இன்னும் திருமணம் ஆகாம, அதாவது நான் சொல்ற திருமணம், ஆவியானவரை அனுபவிக்காம, ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க அனுமதிக்காம இருப்பீங்கன்னா, இந்த மாலை வேளையிலே அவரை அனுமதித்து விடுங்க. அவரை உங்க வாசலை திறந்து வெல்கம் ஆவியானவரே என்ன வந்துருவாரு. அப்படியா? எனக்குள்ள வந்துருவாரா? உங்களுக்குள்ள வந்துருவாரா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நல்ல கைதட்டி தேங்க்யூ, நல்ல கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். யாரா நீங்க யாரா இருந்தாலும், உங்க பின்னணி என்ன, நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஊரை சார்ந்தவர்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் கேளுங்க. நான் அனாதைய மாதிரி வாழ்றேன், திக்கற்றவனா இருக்கேன், எனக்குள்ள வாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுதே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு. அவர் வந்தா போதும், உங்க வாழ்க்கை எல்லாமே மாற்றிடுவாரு, தலைகீழ புரட்டிடுவாரு. கைதட்டி ஆவியானவரே சொல்லுங்க, சொல்லுங்க ஆவியானவரே. நான் சொல்றேன், அடுத்த 20-25 நிமிடம் தான். அந்த 20-25 நிமிடத்துல நீங்க வெளியே போகும் முன் உங்களுக்குள்ள, நான் தனியா இல்லை, எனக்கு துணையா வர்றாரு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அதான் அவர் சொல்றாரு, டேவிட் தனிமையை அனுபவிக்கவே இல்லை, அதனால சொல்ல, உம்மாலே நான் ஒரு, என் தேவனாலே நான் ஒரு மதலையே. இப்ப சொல்லுங்க, சொல்றேன் சொல்லுங்க, நான் பாஞ்சிடுறேங்கிறாரு. ஆமென். அப்படி அனுபவிச்சுட்டார் அவரை. தாவீது மட்டும்தான் அனுபவிக்க முடியுமா? இல்லை. புதிய ஏற்பாட்டில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். கைதட்டி ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே. ஒண்ணு அவரை கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 2 கட்ட வாழ்க்கை குறித்து இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் தூதன் தோன்றி மரியாளை வாழ்த்துகிறார். லூக், தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா 1
தூதன் தரிசனமாகி 28வது வசனம் 1:28, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி சொல்றார் பாருங்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன் உடனே இருக்கிறார். அப்படின்னா உன் கூட இருக்கிறார். கர்த்தர் உன் கூட, பக்கத்துல யார பார்த்து, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு சொல்லுங்க. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. எனவே நீ வாழ்க, நீ கிருபை பெற்றவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இது ஒரு கட்ட வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். இது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர், நிறைய பேர் இந்த திருப்தியில வாழ்ற, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த கட்டம் ஒரு சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை குறித்து பேசுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. என்ன இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று? 31வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இப்படிலாம் சொல்றார். நீ கர்ப்பவதியாகி, இந்த அம்மாவுக்கு கல்யாணமே ஆகலை இன்னும். முதல் சொன்னாங்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், அநேகருக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இது எல்லாமே உண்மைதான். இப்போ கர்த்தர் சொல்லுகிற ஒன்று, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறப்போகிறாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த அனுபவம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவம். யோசித்து பாருங்கள். ஒரு பெண், திருமணமாகாத பெண், கணவனை அறியாத பெண் எப்படி தானாய் கற்பம் தரித்து குழந்தை பெற்றெடுக்க முடியும்? முடியுமா? சொல்லுங்க ஐயா, முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது. வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல. என்ன இல்லை? ஒரு வாய்ப்பே இல்லை. நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில எதையாவது குறித்து நம்பிக்கை இழந்து வாய்ப்பே இல்லை என்று யோசித்துக் கொண்டு இந்த இடத்துல நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், இது மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும்னு நம்புறவங்க தலைக்கு மேல கைதட்டி சொல்லுங்க, என் தேவனாலே, நான் ஆராதிக்கிற என் தேவனாலே எல்லாம் கூடும்னு கைதட்டி சொல்லுங்க. எல்லாம் 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 எல்லாம், everything is possible. நீங்க இயற்கையாய் இயல்பாய் பெற்றுக்கொள்ள ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு, உலகத்தாரை போல பெற்றுக்கொள்ள ஒன்றை பெற்றுக்கொள்ள தேடுவீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் தேவனை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையால் முடியாததை, மனிதர்களால் கூடாததை, எல்லாரும் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லுகிற ஒன்றை இவரை தேடி இவரால் கூடும் என்று வந்திருப்பீர்கள் என்றால் நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நிச்சயமாகவே உனக்கு ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. யாரிடம் கர்த்தர் பேசுகிறார்? கைகளை தட்டி give him praise. காரணம், ஏசாயா சொல்றார், அவருடைய நாமம் அதிசயமானவரா. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது wonderful. his name is wonderful. எனக்கு என்னடா அது wonderfulனு? கிரிக்கெட் 6 அடிச்சா வண்டர்ஃபுல்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு தோட்டத்தை பார்த்தா வண்டர்ஃபுல் சொல்லுவாங்க. ஒருத்தர் பேரையா வண்டர்ஃபுல்னு வைப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவரே வண்டர்ஃபுல். அடுத்த வரிசையா இருக்கிற பேர்லாம் எனக்கு புரியுது. பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர், இதெல்லாம் புரியுது. இதெல்லாம் அதிசய வண்டர்ஃபுல்னா எப்படி புரியுது? ஆண்டவர் சொன்னாங்க, வார்த்தையை திருப்பி போடு, ஃபுல் ஆஃப் வண்டர்ஸ், அற்புதங்கள் நிறைந்தவர். அற்புதங்கள். நல்ல கைதட்டி ஜீசஸ் ஜீசஸ் ஒரு 10 முறையாவது கைதட்டி ஜீசஸ் 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 ஜீசஸ். இந்த மாலை வேளையில நீங்கள் அற்புதத்தை பெற்று வீடு திரும்ப போகிறீர்கள். கைகளை தட்டி ஜீசஸ் ஜீசஸ் ஒரு 5 முறையாவது ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்ப அவரை எதுக்காக தேடி வந்தீங்க? அவரா கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
மனுஷர்களால் கூடாததெல்லாம் என் தேவனாலே. இந்த உலகம் எதெல்லாம் இம்பாசிபிள் சொல்லுதோ அதெல்லாம் என் ஆண்டவர் பாசிபிள் ஆக்கி காமிப்பார். நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தரா அடையாளங்களாக அற்புதங்களாக இருப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் உங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். உங்கள் பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கைகளை தட்டி give him glory. ஹல்லேலூயா. ஆனால் இந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்கிற அனுபவத்திற்கு கர்த்தர் உன்னுடனே இருந்தால் பத்தாது. மரியாள் கேட்கிறார்கள், இது எப்படி ஆகும்? ஒரு கணவனை அறியாத திருமணம் ஆகாத ஒரு பெண் கர்ப்பவதி ஆவது எப்படி? How is it possible? வாய்ப்பே இல்லைங்க, எப்படி ஆகும்? அதற்கு தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன் மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன் மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆமென். என்ன சொல்ல வருகிறது இந்த வசனம்? உன்னோடு இருந்த அனுபவம் அல்ல, உனக்குள் உன் மேல் இருக்கிற அனுபவம் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை உன்னை அனுபவிக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், that's a stage. அது ஒரு கட்டம், அது ஒரு லெவல் ஆஃப் வாக்கிங் வித் காட். தேவனோடு நடக்கிற அந்த வாழ்க்கையில அது ஒரு கட்டம். ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறார்ல, எனக்குள்ளே சொல்லுங்களேன், எனக்குள்ளே பரிசுத்த ஆவி உன் மேல் வருவா. ஆமென் சொல்லுங்களேன். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. கைதட்டி சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளது. கைதட்டி ஜீசஸ். அத மத்தேயு எழுதும் போது ரொம்ப அற்புதமா இருக்கும். மத்தேயு 1 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். Matthew chapter 1. ஜீசஸ் 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 ஜீசஸ். மத்தேயு 1:18 கவனிங்கள். Matthew 1:18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனம் ரொம்ப ரகசியங்கள் நிறைந்த வசனம். அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள். அதாவது ஒரு கணவன் மனைவி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னு குழந்தையை பெற்றெடுக்கிறது சாதாரணம். அதை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி. இதை விளங்க வைக்கணும். நான் சொல்றேன், நீங்க போய் டாக்டரை பார்க்கறதற்கு முன்னே பரிசுத்த ஆவியினால் சுகத்தை நீங்கள் உற்பத்தியாக அனுபவிக்க போகிற. கைதட்டி, நல்ல கைதட்டி. In Jesus name, in Jesus name, in Jesus name. கைகளை தட்டி அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளுங்க. ராகா மாச்சாலாரா மகாபோ லேபானா ஹாண்டாரா. ஒரு மருத்துவரை பார்த்து மருந்து எடுத்து, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க இந்த மருந்தால, அதுவும் நடக்கும். ஆனால் அதை விட ஒரு மேல் படிக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீ மருத்துவரை பார்க்கும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே சுகம் உண்டாகி உனக்குள் சுகம் காணப்படும். ஒரு வழக்கறிஞரை பார்த்து அந்த வழக்கறிஞருடைய உதவியோடு கர்த்தர் எப்படியாவது இந்த வழக்கை தீர்த்து வைக்க வேண்டும். நான் சொல்கிறேன், நீ வழக்கறிஞரை பார்க்கும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே அந்த வழக்கு உனக்காக தீர்க்கப்பட வேண்டும். அதுதான் மேலான ஒரு அனுபவம். இந்த கிறிஸ்துமஸ் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் தலைக்கு மேல கைதட்டி அந்நிய பாஷை பேசு. அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதி ஆய்
எப்படி கர்ப்பவதி ஆனால்? அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாகி. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஒரு ஆரோக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினாலும் அல்ல. கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியினாலும். பிரதர், நான் போனேன், சாட்சி சொல்லக்கூடாது. நான் ஒரு வழக்கறிஞரை சந்தித்தேன். கர்த்தர் வழக்கறிஞருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்து, அதுக்காக வழக்கறிஞர்கிட்ட போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதிலும் மேலான ஒரு அனுபவத்தை எதிர்பாருங்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர் என்று சொல்லுங்க. மருத்துவரிடத்தில் போகாதீங்கன்னு நான் சொல்ல வரல. மருத்துவரிடத்தில் போகாதீங்கன்னு நான் சொல்ல வரல. தப்பா எடுத்துக்கிறாதீங்க, புரிஞ்சுக்கிறாதீங்க. ஆனால் அதை விட ஒரு மேலான அனுபவத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள நான் உங்களை உயரத்திற்கு மேலே ஏறி வா, ஆழத்துக்கு உன் படகை ஓட்டு, உனக்கு வலைகள் கிழியத்தக்க, படகு அமிழத்தக்க மீன்கள் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வருகிறேன். அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாகி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த 20வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நான் சொல்லுகிறேன், உங்கள் சுகத்தை குறித்து, உங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து, உங்கள் நன்மைகளை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்லப்பட வேண்டும். அது பரிசுத்த ஆவியானவர் உற்பத்தியினால் உண்டானது. கை தட்டி ஆவியானவரே. முடியுமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, இது நடக்குமா? கேளுங்க, இது நடக்குமா? நடக்குமா நடக்காதா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நான் சொல்றேன், இன்னைக்கு நான் ஆசையை தூவிட்டு போக வந்திருக்கேன். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அனுபவிக்கிறதுக்கு முதல் படி ஆசை தான். ஆமாம் சொல்லுங்களேன். அனுபவிக்கிறதுக்கு முதல் படி என்ன? இப்படியே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய மகிமையை, உம்முடைய வல்லமையை கண்டே. காண்பதற்கு முன்பாக நீங்கள் ஆசைப்பட வேண்டும். என்ன ஆசைப்பட வேண்டும்? கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியானவரின் உற்பத்தியால் எனக்குள் சுகம் உண்டாக வேண்டும். என் பிரச்சனைகளுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினால் தீர்வு உண்டாக வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய நம்ம எல்லார்ட்டையும் போயிட்டு கடைசியில் ஆண்டவர்கிட்ட வர்றோம். ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு தெரியுமா? நீ முதல்ல ஏன்ட்ட வரணும். அப்போதான் இந்த உலகம் தெரியும், இவனுடைய மீட்பர், இழந்ததை மீட்டு கொடுக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ், அந்த கிறிஸ்மஸ், இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்மஸ் எல்லாரும் கொண்டாடும். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் ஒரு புது அனுபவமாக உங்களுக்கு மாறட்டும். உங்களுக்குள் பிறந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அனுபவிக்கிற ஒரு புத்தி உள்ள கிறிஸ்மஸ் ஆய் கைகளை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் எகிப்தியனுடைய வீடை ஆசீர்வதித்தார். அது கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியா. உன்னுடன் இருப்பது ஒரு அனுபவம், அது ஆதியாகமம். ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கைகள் உன்னுடன் இருப்பதல்ல, உனக்குள் வாழ்வத. கைகளை தட்டி, கைகளை தட்டி, give him glory, give him glory. அப்போஸ்தல நடவடிக்கைகள் பிலிப்பு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய், பவுல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய், பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய். எப்படி எவ்வளவு நிரம்பி இருந்தாங்கன்னா, அவங்க ஹேண்ட் கர்ச்சீஃபை கொண்டு போய் அற்புதம் செஞ்சாங்க. நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தல நடவடிக்கைகள் மீண்டும் சபைகளில் நடக்க போகிறது. இந்த இறுதி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்ற பண்ண போகிறார். கைகளை தட்டி, தலைக்கு மேல கைகளை தட்டி, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவா,
இந்த ஏற்ற காலத்தில் கர்த்தராகிய நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கைகளை தட்டி அந்நிய பாஷை ஷாக்கா மாட்டாலாரா லபா ஹமராக்கா. என்னோடு இருந்தா நான் செய்ததை வாய்க்க பண்ணினார். என்னோடு இருந்தா எல்லாரும் கண்டு கொண்டார்கள். அதையும் தாண்டி என் மூலமாய், என் கைகளினால், என் வஸ்திரத்தினால், என் நிழலினால் அற்புதங்கள் நடந்தது. என் மூலமாய் மகிமை வெளியரங்கமானது என்று சொல்லுகிற நாட்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினால் அவள் கர்ப்பவதியானாள். பரிசுத்த ஆவியானவர் உற்பத்தியினால் அவளுக்குள் உண்டானது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. பரிசுத்த ஆவி, நான் ரட்சிப்புக்கு முன்பாகவும் உங்களால் ஒன்றும் முடியாது, ரட்சிப்புக்கு பின்பாகவும் உங்களால் ஒன்றும் முடியாது. இதைத்தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ரட்சிப்புக்கு முன்பாக ரட்சிக்கப்பட ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்காகத்தான் அவர் சொந்த குமாரனை நமக்காக பலி பொருளாய் பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஆமென். ரட்சிப்புக்கு பின்பாகவும் நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றரவாளர் வருகிறார். அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு, கைகளை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே. எப்படிப்பட்டவரா சொல்லுங்க? என்றென்றைக்கும். பக்கத்துல யாரையா சொல்லுங்க? என்றென்றைக்கும். ஆமா, இவர் டிவோர்ஸே பண்ணாத ஹஸ்பண்ட், இவர் விவாக ரத்தே பண்ணாத ஒரு ஹஸ்பண்ட். சிருஷ்டிகரே உன் நாயகர், யுவர் கிரியேட்டர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட். ஆனால் இந்த ஹஸ்பண்ட் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கை விடுவதும் இல்லை. கைதட்டி ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும். பரிசுத்தம் எப்ப அனுபவிக்க முடியும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தாதான். அதனாலதான் அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவி வரும் பொழுது சத்தமா சொல்லுங்க, பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த வசனத்தை மாற்றி போட விரும்புகிறேன். பரிசுத்த ஆவி வராத போது நீங்கள் பலன் இல்லாமல் விழுந்த பாவத்திலே திரும்ப திரும்ப விழுந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக முடியாம குற்ற உணர்வுல வாழ்க்கையில எல்லா நாசங்களையும் மோசங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் வந்தா, ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. கைதட்டி விடுதலை உண்டு சொல்லுங்க. கைதட்டி விடுதலை உண்டு. ஏதாவது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நான் காப்பாற்றப்படுவேனா? இதிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேனா? நான் சபைக்கு வர்றேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆனா இந்த பழக்கத்திலிருந்து என்னால் விடுதலை ஆக முடியல. நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றால் அவரால் உற்பவிக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். கைகளை தட்டி ஆவியானவரே, கை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பே. முழு பலத்தோட உம்மை ஆராதிப்பே, என் ஆயுள் முடியும். உண்மையுள்ளவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, எனக்குள்ளே. நீங்க சொல்லுங்க, கை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆவியானவரே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே,
அவர் தான் நம்முடைய பலம். இந்த மேடையில் என்ன தைரியத்தில் நிற்கிறேன்னு நினைக்கிறீங்க? எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். அவர் தான் என்னுடைய பலம். எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது, எனக்கு என்ன பாடணும்னு தெரியாது, யோசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நானா ஏதாவது உன்னை பாடுனா, நானா ஏதாவது உன்னை பிரசங்கம் பண்ணா அது ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. ஆனால் எனக்குள்ள இருந்து அவர் பேசினா ஒரு வார்த்தை கூட தரையில விழாத. பைத்தியமான பிரசங்கங்களினால் கூட ரட்சிக்க கர்த்தருக்கு பிரியமாயிற்று. ஆவியானவர், ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் என்னோடு இருப்பது ஒரு அனுபவம். ஆனால் எனக்குள்ளே சொல்லுங்களேன், எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம். இன்னொரு 5 நிமிஷம் எடுத்து. நீங்க சோர்ந்து போனதை பார்த்தா முடிக்கணும் போல தோணுதா? இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ரைட். அவர் நமக்குள்ளே, நம்மோடு இருக்கிறது ஒரு அனுபவம். ஆனா நமக்குள்ளே அவர் வந்தா பலன் வந்துடும். அவர் வந்தா நம்ம சாட்சியா வாழ முடியும். அவர் வந்தா நம்மளால பரிசுத்தமா வாழ முடியும். கண்களில் பார்க்கக்கூடாத பார்க்காம, கேட்கக்கூடாததுக்கு செவி அடைச்சு, பேசக்கூடாது, அவர் பேசக்கூடாத பேசும்போதே உள்ள டபடபன்றோம் அப்படின்றவனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐயோ, நான் அவரை கிரீவ் பண்றேன், துக்கப்படுத்துகிறேன். இந்த உறவுல அவரை துக்கப்படுத்த, கணவன் மனைவி அந்யோன்யமான உறவுகளை பார்த்தா தெரியும். கணவன் முகத்தை பார்த்தாலே மனைவி இல்லையா, உங்க முகத்தெல்லாம் பார்த்தா நீங்களாம் கணவன் அப்படித்தானே வச்சிருப்பீங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார். அவன் நான் ஊழியத்துக்கு விட்டு போனாலும் கவலையப்பட மாட்டான். அப்போ அந்த முக பாவனைகளை வைத்து கணவர் சந்தோஷப்படுறாரா, கோவப்படுறாரா, அவருக்கு பிடிக்குதா, பிடிக்கலையா, துக்கப்படுறாரா? அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உள்ள ஒரு வாழ்வு. செய்யக்கூடாத செய்யும்போது அவருக்கு பிடிக்கிற போல, அவருக்கு பிரியமானதை செய்யும்போது சந்தோஷப்படுறார் போல. when he is pleased you will feel the presence. ஆமென் சொல்லுங்களேன். பிரசனத்தில் நீங்கள் நடத்த, பிரசனத்து மேல குறியா இருக்க அவர் சந்தோஷமா இருக்காரான்னு அவர் மேல நோக்கமா. சங்கீதம் 25:15 சொல்ற, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். இதுல கண்ணை வச்சுட்டு இருந்தா, நான் சொல்றேன், எதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வெளிச்சு நல்லா தெரியும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகமாய், முடிவோ மரணம். ஆனால் மறைவான கண்ணிக்கும் உள்ள இருந்து சொல்லுவார், இல்ல இது தப்பு, இதுல கால் வைக்காத. அவன் சிரிக்கிறான், நான் உனக்கு பின்னாடி பெரிய ஆப்பு வச்சிருக்கா. அவன் சிலர் முகம் துக்கமா இருக்கும், சிலர் முகம் பரிதாபமா இருக்கும். ஆனா உள்ள இருந்து சொல்லுவார், தைரியமா கால வையே. ஈசாக்க பார்த்து சொன்னாரு, எல்லா பக்கம் வறட்சி, கவலைப்படாத, விதை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த வருஷம் 100 மடங்கு பலனை கொடுத்தார். அவர் நடத்துவா. அவன் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இதை விட மேன்மையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. இதை விட மேன்மையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. The life with the Holy Spirit. கைகளை தட்டி ஆவியானவரேன்னு சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறார். அதனாலதான் தாவீது சங்கீதம் 16, I have set the Lord continuously before me. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள இருக்கிறவர் முன்ன நான் எப்பயும் அவர் மேலே நோக்கமா இருக்கேன். எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. சொல்லுங்க, எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. என் மேய்ப்பர் நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. என் மேய்ப்பர் நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லை. உள்ள இருக்கான், அனுபவிச்சு சொல்லுங்க, என் நேசரே, என் நேசரே பரே, என் நேசரே, என் மேய்ப்பரே, எப்போதும் நீர்தானையா.
கையை தூக்கி ஆராய்ச்சி பழக்கிறதுனால அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு நினைக்கிறான். இல்லை, அவர் எனக்குள்ள. சொல்லுங்களேன், நான் அப்பப்போ இந்த கையை பார்த்து சொல்லுவேன், இதுக்கு இந்த கைக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நான் கை நீட்டும் போது என் கை அவர் பயன்படுத்துகிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால என் குரலை பயன்படுத்துகிறாரு, என் கண்ணை பயன்படுத்துகிறாரு. அதனால தான் ஜனங்களை பார்க்கும்போது மனது உருகி அழுகு வருது. எனக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையே, என்ன அழுக வைக்குது? என் கண்ணை அவர் பயன்படுத்துறதுனால, மனசை அவர் பயன்படுத்துறதுனால. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவரையும் அவர் அப்படி பயன்படுத்தி மகிமையை வெளியரங்கமாக்க விரும்புகிறார். கை தட்டி ஆவியானவரே என்று சொல்லுங்க, ஆவியானவரே. அல்லேலூயா. இன்னும் 2 விஷயத்தை சொல்றேன், அதோட நான் முடிக்கிறோம். ஜெபமே அவர் வந்தாதான் ஓடும். prayer life is only possible with the Holy Spirit. ரோமர் 8:15 நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரசு, கூப்பிட பண்ணுகிற அப்பான்னு சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன உடனே நீங்க சொல்றீங்கல்ல, அதை போல உங்களுக்குள்ள இருந்து அப்பான்னு சொல்லு. பயப்படாத, அப்பான்னு கூப்பிடு. சோர்ந்து போகாத, அப்பான்னு கூப்பிடு. அப்பான்னு கூப்பிடு. கூப்பிட பண்ணுகிறார் உள்ள இருந்து. அப்பா அப்பா கூப்பிட பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லி பாருங்க, அப்பான்னு சொல்லுங்க. அப்படியே இளைப்பாரிற மனசு. அப்பான்னு சொல்லுங்க, கையை உயர்த்த. அப்பா 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 அப்பான்னு சொல்லும் போது எங்க அப்பா எனக்கு எல்லாம் பார்த்துக்கொள்வார். இந்த ஜப வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் அச்சாணி, ஆதாரம், ஜீவன். நம்ம மாம்சீகத்தில் ஓடும் போது நமக்கு பிரேயர் ஓடாது, பிரேயர் பண்ண ஓடாது. ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலவீனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். இந்த ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்யணும். நமக்கு என்ன ஜபம்? நிறைய நேரம் நம்ம பண்ற ஜபத்துக்கெல்லாம் பதில் வந்துச்சுன்னா, ஆண்டவரே தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. அப்படிப்பட்ட ஜபத்தை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டில் என் பிள்ளைக்கு சம்பந்தம் முடிஞ்சு ஆகணும் ஆண்டவரே. முடிஞ்சிச்சு, முடிஞ்சிங்க. நமக்கு செம்மையாய் தோணும். ஆனால் ஆவியானவருடைய உதவியோடு ஆவியிலே ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷை, தேவனோட ரகசிய பாஷை, ரகசியம் பேசி ஜெபிக்கும் போது ஏற்ற வேண்டுதல்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நான் நம்புறேன், சில நேரங்களில் நம்மளை அறியாமலே ஆண்டவரே இந்த சம்பந்தம் தட்டி போகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம கருத்தோட ஜெபம் பண்ணா நமக்கு அந்த பலம் வராது ஜெபம் பண்றதுக்கு. இது போயிருச்சுன்னா வேற என் பிள்ளைய யாருக்கு கட்டி கொடுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நான் சொல்லுகிறேன், பாகாலுக்கு மண்டியிடாத 7000 பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரிந்தது கொஞ்சம் தான். கர்த்தர் கைகளிலே திரளான ரட்சிப்பு இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ரைட் பிரேயர். என் புள்ள டாக்டருக்கு தான் படிக்க. நானும் டாக்டருக்கு படிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷம் படிச்சு பிரயோஜனமே இல்லாம போச்சு. ஆனால் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. மருத்துவராக பயன்படுத்தலைன்னாலும் இந்த மருத்துவராக பயன்படுத்துறார். அப்ப நம்ம சில நேரங்களில் என் பிள்ளை நான் இதுதான் படிக்க வச்சு, யோசிச்சு பாருங்க. நீங்க 10 வருஷம் படிக்க வச்சதுக்கப்புறம் என்னைய மாதிரி கர்த்தர் உங்க பிள்ளைய மருத்துவம் வேண்டாம் வா ஊழியத்துக்குன்னு கூட்டு வர போறாருன்னா படிக்க வச்சுதான் எதுக்கு? அப்போ என் பிள்ளைக்கு என்ன சித்தம்? ஆண்டவரே, ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து ஏற்ற ஜெபங்களை ஏறடக்க. ஆமென். அவருடைய சித்தத்தை அறிகிற ஜெபம். அதனாலதான் கொரிந்தியர் 2:9-10 வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை, ஆனால் தேவனுடைய ஆவியானவர் தாமே அதை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 10, 11, 12 போடுங்க. 1 கொரிந்தியர் 2, 10, 11, 12. தேங்க்யூ ஜீசஸ். நமக்கோ தேவன்
கண்ணுக்கு தெரியாத, காதுக்கு கேட்காத, இருதயத்தில் தோணாத அவருடைய வானமளவு திட்டங்களை நமக்கோ தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கடவுள் மனசுல உங்களை குறித்து என்ன திட்டம் இருக்குன்னு ஆராய்ந்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறா. கையை தொட்டு சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறா. நான் தனியா இல்லை, எனக்குள்ளே இருக்கிறா. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறா, எனக்குள்ளே இருக்கிறா. ஆவியானவர் எனக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறா. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று. அடுத்த 10வது வசனத்தை கவனித்து பாருங்கள். 10வது தேங்க்யூ ஜீசஸ். 11வது வசனம், அந்த 2வது பகுதியை கேள்விக்குறிக்கு அப்புறதுலேருந்து வாசிங்க. அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவியை அன்றி, நான் சொல்லுகிறேன், தேவனுக்குரியவைகளை அறிய யாராலும் முடியாது. ஒரே ஒருவரால் தான் முடியும். அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார், எனக்குள்ளே தான் இருக்கிறார். யார் அவர்? யார் அவர்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவர். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? தேவனுக்குரியவைகளை அறிந்தார். 12 கடைசியை கவனிங்க. 12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்று. எதற்காக தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை? தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அவர் வந்தாதாங்க பைபிளே புரியும். அவர் அனுபவிச்சாதான் பைபிளே புரியும். இது அவருடைய நினைவுகள். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ ஞானியுடைய நினைவுகளை எப்படி மனித நினைவுகளால் பகுத்தறிய முடியும், புரிந்து கொள்ள முடியும்? நமக்கோ தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் படிக்கும் போதே ஆவியானவரே என்ன என்ன எனக்கு புரியல, என்னோட பேசுங்கன்னா வார்த்தையெல்லாம் வெளிச்சமா மாறிடும். ஆமென் சொல்லுங்களேன். வாசனை எல்லாம் என்ன மாறிடும்? வெளிச்சமா மாறிடும். உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பேசும் வசனம். வசனம் உங்களுக்கு பேசவில்லை என்றால் நீங்கள் ஆவியானவருடைய உதவி இல்லாமல் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வசனம் பேசும். கடைசியா சுகம் உண்டாகும். ரோமர் 8:11 சொல்லுகிறது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். கவனிங்கள். அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியின் உற்பத்தியினால் அற்புதம் உண்டானதைப் போல நீங்கள் மருத்துவர்களை சந்திக்கும் முன்னே, வழக்கறிஞரை சந்திக்கும் முன்னே, நீங்கள் நம்பியிருக்கிற மனிதர்களை, பிரபுக்களை சந்திக்கும் முன்னே பரிசுத்த ஆவியின் உற்பத்தியினால் உங்களுக்கு அற்புதம் உண்டாக போகிறது. கைகளை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே, எழுந்து நிற்போம். ஆவியானவரே, 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 உந்தன் வல்லமையால் ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமை. கவனிங்கள், கர்த்தர் உன்னோடே என்றது ஒரு அனுபவம். ஆனால் கர்த்தர் உனக்குள்.
மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள். ஆமென் சொல்லுங்களேன். கைதட்டி சொல்லுங்க, எனக்குள், எனக்குள், எனக்குள். கைதட்டிக்கிட்டே சொல்லுங்க, எனக்குள், எனக்குள், எனக்குள். ஆவியானவர் எனக்குள் பலன் உண்டாகும். சாட்சியாய் வாழ, பரிசுத்தமா வாழ பலன் உண்டாகும். ஜெபிக்க வைப்பார், அப்பான்னு கூப்பிட வைப்பார். வசனத்தின் வெளிச்சங்கள் புரியும், மறைபொருள்கள் வெளியரங்கமாகும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் மீண்டும் உயிரடைய ஆரம்பிக்கும். சாவுக்கு ஏதுவான உங்கள் அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்படும். எப்படி உயிர்ப்பிக்கப்படும்? பரிசுத்த ஆவியானவரின் உற்பத்தியால் உங்களுக்குள் சுகம் உண்டாகும். கைகளை தட்டி ஜீசஸ். நடக்குமா? நடக்குமாங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நடக்கும்னு நம்புறீங்களா? மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி நடக்கும்னு நம்புறீங்களா? நீங்க நம்புற மனிதர்களை சந்தித்து கை கும்பிடுறதுக்கு முன்னாடி உங்க தலையை நிமிர பண்ணுவார்னு நம்புறீங்களா? பரலோக ராஜ்யம் பேச்சில் இல்லைங்க, பலத்தில் இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிறவர் மகிமையின் நம்பிக்கையா. அவர் உங்களுக்குள்ள டென்ட் போட்டது எதற்காக நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்க. நம்ம அம்பானி கோயம்புத்தூர்ல ஒரு 10 ஏக்கரை பிடிச்சு வளைச்சு போட்டிருக்காருன்னா என்ன எதிர்பார்ப்பீங்க? என்னமா எதிர்பார்ப்பீங்க? ஏதோ பெரிய டீ கடை கட்ட போறாருன்னா நம்புவீங்க? அம்பானியாவது டீ கடை கட்டுறதா? அம்பானி என்ன கட்டுவாரு சொல்லுங்கண்ணே? அவர் ஏதோ பெரிய இண்டஸ்ட்ரி, கார் மேனுஃபேக்சரிங் யூனிட், ஏதோ ஒன்று பெருசா அவர் திராணிக்கு ஏதோ பெருசா செய்ய போறாரு. உங்களுக்குள்ள வந்தவர் சாதாரணமானவரா? அவர் திராணிக்கு ஏதோ பெருசா செய்யத்தான் உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரு. கைதட்டி ஆவியானவரே, ஆவியானவரே. நான் சொல்றேன், 2 நிமிடம் ஜபிக்க போறேன். சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், விடுதலை உண்டாகும். நீங்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியின் உற்பத்தியால் உங்களுக்குள் நீங்கள் எதிர்பார்க்கிறது உண்டாகும். கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. அடுத்த ஒரு 2 நிமிடம் நல்ல ஆவியில நிரம்புங்கள், ஆவியில நிரம்புங்கள். சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் இப்பொழுதே உயிர்ப்பிக்கப்படுவதாக. சாவுக்கு ஏதுவான உறுப்புகள், அவயவங்கள் in the mighty name of Jesus Christ of Nazareth உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக. நுரையீரல் உயிர்ப்பிக்கப்படுவதாக, கிட்னி உயிர்ப்பிக்கப்படுவதாக, இருதயம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. மூளை பகுதியில் உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். In Jesus name, in Jesus name, in Jesus name. இப்பொழுது வல்லமை புறப்படுகிறது, வல்லமை புறப்படுகிறது. அவள் உடனே தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்தார். உடனே கைதட்டி உடனே உடனே அனுபவிங்க. உடனே இப்பொழுது, இப்பொழுது, நாளை அல்ல, அடுத்த மாதம் அல்ல, இன்று ரட்சணியனா, இன்று ரட்சணியனா கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது, கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது. In the mighty name of Jesus Christ of Nazareth, I declare every yoke broken, every yoke broken. Shakatarabahambalo ekabahadara. இப்பொழுது, இப்பொழுது பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் கைகளை உயர்த்திருங்க, கைகளை உயர்த்திருங்க. இப்பொழுது ஒருவேளை பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்றால் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆவியானவரே வாங்கன்னு கூப்பிடுங்க, உங்களுக்குள்ள வந்துருவாரு. என்றென்றைக்கு உங்களுக்குள் வாசம் பண்ணும்படி வருகிறா. ஷாகாதனலரபஹந்தலோ ரிமனஹதலரபா ஷெகதனரஹதலரபா லேமனஹதரபா ரிகமனஹந்தலரா லேகனரஹந்தலரா. எல்லா கட்டுகள் இப்பொழுதே உடையப்படுவதா,
ஓ அபிஷேகத்தினா நுகங்கள் முறியும் என்று சொன்னீரே, நுகங்கள் உடைவதா முறிவதா in Jesus name, in Jesus name, in Jesus name. கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் எந்த மனிதனையும் தேடி போக முன்னே பரிசுத்த ஆவியானவரின் உற்பத்தியால் என்னுடைய அற்புதம் உண்டாக வேண்டும். பரிசுத்த ஆவியின் உற்பத்தியால் என்னுடைய எதிர்பார்ப்பு உண்டாக வேண்டும். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் நலம் நலம். பரிசுத்த ஆவியின் உற்பத்தியால் அற்புதங்கள் உண்டாகிறது 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 உண்டாக பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். Right now, right now, in Jesus name, in Jesus name. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்க நாமத்துல கை நீட்டுகிறேன், உங்க நாமத்துல கை நீட்டுகிறேன், உங்க நாமத்துல கை நீட்டுகிறேன். கடைசியா கை உயர்த்தி ஆண்டவரே என்னோடு இருந்த நாட்கள் தாண்டி எனக்குள்ளே நான் உங்களை சுமக்கிறேன். எனக்குள்ளே நான் கற்பம் தரிக்கப்பட்டவனா பரிசுத்த ஆவியானவரை சுமக்கிறேன். திருமணமானவனா பரிசுத்த ஆவியானவரை நான் சுமக்கிறேன். எனக்குள்ளே என்றென்றைக்கும் வாழுகிற ஆவியானவர், எல்லாவற்றையும் போதிக்கிற ஆவியானவர், எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருகிற ஆவியானவர் என் கூட வர்றதுனால இனி நான் அனாதை இல்லைன்னு சொல்லுங்க. இனி நான் அனாதை இல்லை, இனி நான் திக்கற்றவன் இல்லை, இனி நான் யோசிக்க மாட்டேன், இனி நான் பயப்பட மாட்டேன். எனக்கு 2025 இதுவரை பார்க்காத ஒரு உயரங்களை பார்க்கிற ஆண்டு, இதுவரை சந்திக்காத வெற்றிகளை சந்திக்கிற ஆண்டு, இதுவரை அனுபவிக்காத மேன்மைகளை அனுபவிக்கிற ஆண்டு. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருப்போனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். மகிமையின் திட்டங்களுக்காக எனக்குள்ளே வந்திருக்கிறார். சொல்லுங்க எனக்குள்ளே, என்னோடு அல்ல எனக்குள்ளே. சொல்லுங்க எனக்குள்ளே, எனக்குள்ளே, எனக்குள்ளே. ஆவியானவரே, ஆவியானவரே, கை உயர்த்தி சொல்லுங்க எனக்குள்ளே நான் ஆவியானவரை சுமக்கிறேன், பிரசன்னத்தை சுமக்கிறேன். நான் போகிற இடமெல்லாம் ஆவியானவர் வர்றாங்க. நான் எங்கே போனாலும் ஆவியானவர், நான் தனியாக இல்லை. எனக்குள்ள கை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி, வருகிற ஆண்டு நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இதுவரையிலும் செய்யாததை செய்ய போகிறார். ஆச்சரியமாய் நடத்த போகிறார். அவர் பெரியவர். ஆமென். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய். கைகளை மேல எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு புதிய அனுபவத்தை நமக்கு தரப்போறார். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் என்னை சுற்றிலும் அல்ல, எனக்கு உள்ளே கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்த போகிறார். ஸோ வருகிற ஆண்டு நமக்கு எல்லாருக்கும் வெற்றியாய் மாறப்போகிறார். கர்த்தருடைய வழி நடத்துதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கைகளை அப்படியே மேலே உயர்த்தி, ஆண்டவரே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இனி நீர் என்னை எனக்கு போதித்து நீ நடத்துவீர்.
எனக்கு நீர் சொல்லி தருவீர். உம்முடைய ஆழங்களை நான் அறிந்து கொள்ளுவேன். ஒரு புதிய உணர்வு எனக்கு உண்டாகும். ஆண்டவரே, ஒரு புதிய அனுபவத்தை நீர் எனக்கு வைத்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. இந்த நாள் கர்த்தர் முழுக்க உங்க சமூகத்திலே செலவிடுவதற்கு நீர் எங்களை நம்பினதற்காக நன்றி அப்பா. இந்த சத்தம் எங்கெல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆவியானுடைய மகிமை ஊற்றப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த தேவனுடைய தாசருக்காக ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் லட்சங்களுக்கு பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் பாடல் வழியாகவும் வந்து நிறைய ஜனங்களுடைய காயங்களை ஆற்றட்டும் அப்பா. 2025 வருடம் அவருடைய ஊழியம் பரவி போகிற ஆறை போல, பரவி போகிற ஆறை போல ஜனங்களுடைய பாவ கரைகளை அப்படியே அழிக்கிற ஒரு காற்றாட்டு வெள்ளம் போல புறப்பட்டு போவதாக. அபிஷேகம் கிடைக்காதவர்களுக்கு அவருடைய ஊழியத்தின் மூலமாய் அபிஷேகம். ஆண்டவரே, வருகிற ஆண்டு எங்களுடைய கண்களுக்கு முன்பாக அந்த அற்புத அடையாளங்கள், அந்த ஹீலிங்கை நாங்கள் பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆசீர்வதி. உலகமெங்கும் நடக்கிற நியூ இயர் ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதி. எங்கள் பிள்ளைகள் யாரும் பலவீனப்பட்டு போகாதபடி எல்லாரும் உற்சாகத்தோடு அந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு இயேசுவின் இரத்தத்தை உங்கள் பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை வாகனங்கள் மேல் தெளிக்கிறேன். கர்த்தர் பெரிய பாதுகாப்பு தருவீராக. இப்போ இங்கிருந்து போகும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களோட பேசுறத அவங்க உணரணும் ஆண்டவரே. அதை ஃபீல் பண்ணணும் ஆண்டவரே. அப்படியே நீங்கள் அவங்கள துதிக்க வச்சுட்டே இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஜீசஸ் அப்படின்ற அந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து அப்படியே பேசிட்டே இருக்கட்டும்ப்பா. உங்கள் பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மரோடும் என்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட். கிறிஸ்மஸ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 o'clock ஆரம்பமாகுது. அதான் புதன்கிழமை கிறிஸ்மஸ் ஆராதனை. அகைன் வந்து நியூ இயர் சர்வீஸ் வந்து பழைய வருட புது வருட ஆராதனை 31ஆம் தேதி சரியாக 9:30 மணிக்கு ஆரம்பமாகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்மஸுக்கு டிஃபன் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறவங்க மட்டும் அந்த டோக்கன் வாங்கிக்கிங்க. ஸோ இப்போதோடு அதை ஸ்டாப் பண்ணுறோம். இனி நாளை